ஒரு பக்கம் பேங்க்ல இருந்து பிரச்சனை, இன்னொரு பக்கம் கடன் வாங்கினவங்களாம் கேட்டு கேட்டு தொந்தரவு பண்றாங்க. இந்த கடனை கண்டுபிடிச்சது எவன்? அவன் கண்டுபிடிச்சாங்க, நான் ஏன் போய் வாங்கினேன்? பிரச்சனை ஏன் மேல இருக்கு. ஊரை விட்டு ஓடி போனாலும் ஓட ஓட வெட்டுவேன்னு சொல்லியிருக்கான் ரவுடி ரங்கன். அவனை நினைச்சாலே கொலலாம் நடுங்குது. சரி, வீட்டில் இருக்க சாப்பாடு என்னத்தையாவது எடுத்து சாப்பிடுவோம். ஹலோ, வீட்டில் யாரு? யாரு? ரஞ்சித். ஐயோ, ரஞ்சித் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? ஹலோ, எப்படி போறது? பின்னாடி வேற வாசல் இல்லையே. சார் வாங்க வாங்க வாங்க, உங்க வரவதான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார். என்ன ஞாபகம் இருக்கா சார்? என்ன சார் வாழ்க்கையில நீங்க என்ன மறக்கக்கூடிய ஃபிகரா சார்? 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சத்தை அப்படியே அள்ளி கொடுத்தீங்களே, உங்களை மாதிரி கொடை வள்ளல் இந்த உலகத்துல நானும் எந்த பேங்க்லயும் மேனேஜர் அப்படிப்பட்ட ஒரு மேனேஜரை பார்த்ததில்லை சார். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். 5 லட்சத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆமா சார். அது ரொம்ப டேட் நெருங்கிருச்சு, இப்போ உடனே கொடுத்தாகணும் சார். கொடுக்கலாம் தான் நானும் நினைக்கிறேன். ஏன் குஷ்ட காலம் என்னைய விட மாட்டேங்க, சாரி, ஏன் கஷ்ட காலம் என்னைய விட மாட்டேங்கி. நான் என்ன செய்யறேன் சார்? சார் கொடுத்துடலாம் சார். இல்ல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் சார். பாருங்க, இல்லனா ஏன் வேலைக்கு உழ வச்சிருவீங்க போல இருக்கே. இல்லனா வந்திருக்கறாங்க என்ன அனுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த வீட்டு உள்ள வந்து பேசுங்க. ரோட்ல இன்னைக்கு இப்போ பேசுறீங்க, ஊர்ல போற வரலாம் என்னைய கேவலமா. அதுக்கு நான் என்ன பண்றது? இது வாங்கும்போது உங்களுக்கு அது இருந்திருக்கணும். ஹலோ, கொஞ்சம் உள்ள வந்து பேசுங்க சார். மரியாதை இல்லாம பேசுறீங்க வெளியில. என்ன இது வந்து என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை சார். நீங்க உங்க நல்லதுக்காக நாங்க காசு கொடுத்தோம். வாங்கனவங்க நீங்க தான் கரெக்டா திருப்பி தரணும். நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பேங்க் மேனேஜர் மரியாதை கொடுத்து பார்த்துட்டு ரொம்ப தான் ஓவரா பேசுறீங்க சார். என்ன சார் உங்களுக்கு? நான் தான் கோவப்பட்டேன், நீங்க என்ன கோவப்படுறீங்க? ஆமா சார், வெளியில என்ன பேசுறீங்க? அசிங்கமா இல்லையா? அதுக்கு நீங்க வாங்கும்போது யோசிச்சிருக்கணும் சார். எவ்வளவு சார் கடன் தரணும்? 5 லட்சம். என்ன சார் பெரிய பொருளாத 5 லட்சம்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு வாங்க. 5 லட்சத்தை வட்டியோட பெட்டியோட வாங்கிட்டு போயிடுறேன். 10 லட்சமா தரணும். 10 லட்சம் வாங்கிட்டு போங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு. 10 மணிக்கு. டுமாரோ மார்னிங் 10 o'clock. 10 lakhs. I give. Thank you. பிள்ளைங்க தான், நீங்க தான் சாட்சி. நாளை காலையில 10 மணிக்கு வருவேன். இவர் நமக்கு எவ்வளவு தரணும் பாத்துக்குங்க. நாளை காலையில 10 மணி சார். நாளை காலையில 10 மணி. இப்பவே கால் புல்லு கத்திட்டு இருக்கீங்க. எப்பா எப்படியா அந்த ஆளை சமாளிச்சாச்சு. சரி, சாப்பிடுவோம். சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 வாய் வைக்க விடுறாங்களா? பாப்பா இவன் வீட்டுக்கு வந்து நான் ஏன்னா 6 மாசமா வந்துருந்தா இருக்கிறேன். ஒரு நாள் கூட என்னைக்கா கடன் வந்து தரவே இல்லையே. சே. ஆமா, இவன் எங்க போனாரு? யோ ரஞ்சித்த, என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்? இந்த ஊர்ல ஒருத்தர் ஒட்டடை குடிச்சிக்கு டவுசர் சட்டை போட்டு விட்ட மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கான். யாருன்னு தெரியல. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. யோ பால்காரன் வந்திருக்கையா? தம்பி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். என் காசை வாங்கினால 6 மாசம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினியா? கண்டிப்பா ஞாபகம் தான் இருக்கும். நான் எப்போ உன்கிட்ட காசு வாங்கினேன்? நான் பால்காரையா? நானு நீ ஃபேண்டி சட்டை போடுறதுனால அப்படி எனக்கு அடையாளம் தெரியல உனக்கு. காலையில ஆப் ட்ரவுசரோட இடுப்புக்குள்ள ஒரு பெரிய அண்டாவை தூக்கி வச்சுட்டு அலைவியே, அந்த பால்காரன். இன்னைக்கு கோவத்தோட வந்திருக்கேன். அந்த கெட்டப்ல பார்த்தது இன்னைக்கு வேற மாதிரி இருந்தோட வித்தியாசமா இருக்கு. என்னது, எவ்வளவு தரணும் உனக்கு? 5000 ரூபாய் தரணும். 5000 ரூபாய்? என்ன பெரிய பொல்லாத 5000 ரூபாய்? 5000 ரூபாய் பெருசா பேசுற? நாளை காலைல 10 மணிக்கு வா. என்னையா சொல்ற? உண்மையா சொல்லிட்டு இருக்கிறேன். காலையில 10 மணிக்கு டானு வந்து நில்லு. நான் உன் பாலுக்கு இருக்கிற பாக்கி எல்லாம் மொத்தமா கழிச்சிருக்கேன். உன்னை நம்பிதாயா நான் இன்னைக்கு காசு வாங்கி நாளைக்கு இன்னொரு மாடு வாங்கி அந்த மாடி குட்டி போட்டு அந்த மாடி இன்னொரு மாடு வாங்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட வச்சு ஒரு பண்ணையாரா வரணும்னு ஆசைப்படுறியா? நீ பண்ண என்ன பண்ண யாரே ஆயிரலாம் அப்படின்ற. நீ போய் நாளைக்கு வரல சொல்லவே மாட்டேன். இப்படி கை நிட்டது. நாளைக்கு வரல தயவு செய்து அப்படி காமிக்காத. உனக்கு என்னைய பார்த்தா, எனக்கு உன்னைய பார்த்தா சிரிப்பு தான் வருது. வரும். நாளைக்கு வரும். சிரிப்பு வருமா கோவம் வருமானு? இவன்ட்டெல்லாம் நம்ம பேச்சு கேட்க வேண்டியதாகி போச்சே. சரி, சாப்பாடு சாப்பிடலாம். ஒரு சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியலையே.
ரஞ்சித், ரஞ்சித் எங்கடா இருக்க? வெளிவடா, வெளிவடா. இன்னைக்கு 50,000 வாங்கி 6 மாசம் ஆச்சு. என் பேர் கேட்டாவே கோபில இருந்து மறந்து போச்சா, கிங்ஸ்ல இருந்து எல்லாம் நடி நடி நடிவாங்க. அண்ணே அண்ணே கும்பிடுறேங்கண்ணே, நல்லா இருக்கீங்களே? எப்படா அரசியல் நிக்க போற? அண்ணே உங்களை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்கனே. உங்களை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களை அண்ணேன்னு கூப்பிடுறதுலயே அப்படி வாயில அவ்வளவு நிறைச்சலா இருக்கு. அப்படியா? அதே வாயில ஒரு போடு போட்டு பேசியே தீர்த்துக்கணும். 50,000 என்னண்ணே? ஏன் இங்கிட்ட வாங்கினா 50,000 ரூபாய் எங்கன்னு? அண்ணே எப்படி சமாளிக்கிறது? அப்ப நாளைக்கு காலையில 10 மணிக்கு வாங்கினேன். நான் உங்க பணத்தெல்லாம் நான் அப்படியே கொடுத்துருந்தேன். அப்படியா? வட்டியோட சேர்த்து கொடுத்துருந்தேனே. ஆமாண்ணே. என்னை பத்தி உனக்கு ரொம்ப தெரியாது. ரவுடி ரங்கன் பேர் தான் பாரு. வெளியில் நிக்கிற எல்லோ கலர் சேலை கட்டி நிக்கிற அந்த அக்கா பாரு, நடுக்கி நிக்கிறாங்க. என் பேரை கட்ட பாரு. உள்ள வரவங்க பத்தியா? ஏன்னா போன வாரம் 5,000 ரூபாய் ஆனாங்க. சொல்லிட்டு ஒரு காதை அறுத்துட்டு போயிட்டேன். நீங்க நல்ல ஒரு காது இல்லாம இருக்காங்க அந்த அக்கா. அவங்க நடுங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வெளியில ஏதோ குளிர் அடிச்சிட்டு இருக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது உண்மையிலே உங்களை பார்த்தா நடுங்கிட்டு இருக்காங்க. சரி போறேன். இங்க இருக்கிற அஜின்னு ஒரு அண்ணன் இருக்கா தெரியுமா? ஆமாண்ணே. நேத்து 2,000 ரூபாய் வாங்கினாரு. நீ காலைல 10 மணிக்கு கொடுக்கணும். கொடுக்கல, ஒரே போடு. வரவேல பாரு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. பாத்துக்க, நம்ம கத்தி எடுத்து வச்சுக்க. அதாவது வெயிட், நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் யார்கிட்ட கடன் வாங்க மாட்டாரே, அது அவர்கிட்ட அந்த குணமே கிடையாது. அதனால எனக்கு அதை யோசிக்க வேண்டியிருக்கு. சரி அது இருக்கட்டும். நீங்க நாளை காலைல வாங்கினேன். நாளைக்கு காலைல பேசிக்கலாம். நாளைக்கு காலைல எங்க வருது? நாளைக்கு காலைல 10 மணிக்கு வாங்கினேன். 10 மணிக்கு உங்க பணம் எல்லாம் பொட்டியில போட்டு கொடுத்துருந்தோம். கொடுக்கலாம் எனக்கு கொடுத்துடலான்னு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலனோ அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு பேசுறீங்க? கொடுக்கலனா என்ன பண்ணலாம்? அண்ணே கொடுத்துடலான்னு சொல்லிட்டேனே. நாளைக்கு 10 மணிக்கு வருவேன். கொடுக்கல வச்சுக்க, ஒரே போடு. அண்ணே மறுபடியும் அது அப்படியே காமிக்காதீங்க. குடலை மட்டும் அறுத்து அப்படியே எடுத்துட்டு போயிடுவேன். சரியா? சரி அப்படியே போங்க. 10 மணிக்கு வருவேன். சரியா? ஓகே. வருவேன். வாங்க பாத்து போங்க. அட பாவி, யார்கிட்ட ஏமாத்துற நீ? பொன்ராஜா நடுங்கி நிக்கிறாங்க பாத்து. காய்கறி வெட்டுற கத்தியை பார்த்தாலே நமக்கு பயம். வீட்டில் என் வீட்டை அப்படி கத்தி அப்படி தூக்குனாலே நம்ம அப்படி நடி உட்காந்துருவேன். இவர் இம்மட்டு பெரிய அறுவாலை தூக்கிட்டு காமிச்சிட்டு போறாரு. ஐயோ ஆமா, பணம்னா பணமும் வாய பழக்குமாங்களே. பேங்க் மேனேஜர் வர சொல்லியாச்சு, பால்காரனை வர சொல்லியாச்சு, ரவுடி ரங்கனை வேற வர சொல்லியாச்சு. காலையில் 10 மணிக்கு என்ன பண்றது? ஸோ என்ன பண்றதே தெரியலையே. ஐயோ அப்படி பண்ணலாமோ? இப்படி அதுவும் எப்படி என்ன பண்றது? என்ன யோசிச்சாலும் மண்டைக்குள்ள ஒண்ணுமே வர மாட்டேங்க. இந்த பையன் ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு போன் பண்ண மாட்டேங்க. ஒன்றும் பண்ண வீட்டில் போய் தட்டி பார்த்துட வேண்டியதான். ரஞ்சித் அடுத்து எவன்டா கடன் யாருக்கிட்டையும் வாங்கின ஞாபகமே இல்லையே. எவன் வந்திருக்கான்னு தெரியலையே. தூங்கிட்டானோ? ரஞ்சித் ஜன்னல் வழியா எட்டி பார்ப்போம். ஆஹா, டேய் ரஞ்சித், இது நம்ம சொட்ட ஃப்ரெண்ட் ஆச்சே. ஐயோ, சும்மாவே வந்து நம்மள பிளேடு போடுவானே. இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் என்ன வாங்க வந்திருக்கான்னு தெரியலையே என்கிட்ட. ஐயோ ரஞ்சித், எப்படி சரி கதவை திறக்காம இருக்க முடியாது. வெளியில என் செருப்பை பார்த்துட்டான், எல்லாம் பார்த்துட்டேன். நண்பா வா நண்பா, வா நண்பா, உன்னுடைய வரவை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கியா? ஏதோ கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கா கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். என்னடா கதவு திறக்க இவ்வளவு நேரம்? அது என்னடா கேட்க, ஏன் அடி மேல அடின்னு சொல்லுவாங்களே, ஏன் எல்லார் வாழ்க்கையிலையும் சூறாவளி தான் வரும்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில சுனாமியே வந்துட்டுடா. சூறாவளி வரும்போது எல்லா ஊருக்கும் சேர்த்தாண்டா வரும், ஒரு ஆளுக்கும் தனியா வராது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே. என்னடா பிரச்சனை? பேங்க்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம் ரூபாய் கடை வாங்கினா அது இப்ப 10 லட்சம் ஆகி போச்சு. அதை நாளைக்கு காலையிலேயே கொடுத்துறேன் நேரம் சொல்லிட்டேன். ஏண்டா நீ பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதுல இருந்து இந்த கடன் வாங்குற பத்தி உன்னை விட்டு போவே இல்லையா? அது சொல்லி கொடுத்ததே ஸ்கூல்ல இருக்கிற மிஸ் தானே.
கடன் வாங்கி கழித்தல்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதை தான் படிச்சுட்டேன். நீ கழிக்காமல விட்டுருக்க, வாங்கிட்டு தானே இருக்க. என்ன செய்ய, பாதியை தான் படிச்சேன், மீதியை முடிச்சுக்கல. சரி இப்ப என்ன பிரச்சனை ஆச்சு? அடுத்ததை கேளு. பால்கார வேற ஒரு 7-8 மாசமா கொடுக்கலன்ட்டு அவன் வேற வந்து நிக்கிறான். அவனும் நாளை காலைல வந்துட்டான். பால்காரண்டு மாட கடன் வைப்ப. என்ன செய்யடா, ஒரு வருமானம் இல்ல. ஆனா நம்ம வயித்தை காப்பாற்ற வேண்டியிருக்க. பால் பானை மாதிரி பெருசா வயிறை வளர்க்கறேன்னா அப்புறம் ஏதாவது குடிச்சாதான் முடியும். அடுத்தது பாருங்க, இந்த ரவுடி ரங்க ஒரு நாள் ஒரு கொஞ்சம் வாங்கிட்டேன். அவன் அறுவாள் தூக்கிட்டு வந்து மிரட்டி போறான். ஊர்ல எல்லாரையும் வெட்டி குத்துவேன்னு மிரட்டி கலை தானே. அந்த ரவுடி ரங்கனா தாடி வச்சு தலைவர் அவனே தான்ப்பா. அந்த பாவி அவர்கிட்ட போய் வாங்கி வேடா நீ. இப்ப என்ன செய்யனே தெரியலையே. டேய் நண்பா இப்பதான் எனக்கு ஒரு யோசனை வருது. நீ படிக்கும் போது நிறைய ஐடியா கொடுப்பிய. ஐடியா கொடுத்தா இப்படி மண்டையில முடியெல்லாம் போச்சு. இங்க பாருப்பா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுப்பா. நான் கொடுத்த ஐடியால தான் இவ்வளவு பேர் செழிப்பா இருக்காங்க தெரியுமா உனக்கு? எனக்கும் கொடுப்பா. அதனால உங்ககிட்ட கேக்குறேன். திடீர்னு கேட்ட உடனே ஐடியா வரலையே. சரி எப்போ வர சொல்லிருக்க? நாளை காலைல 10 மணிக்கு 3 பேர் வந்து நிப்பாங்க. நாளை காலையில? ஆமா, ஒரு ஐடியா வந்துட்டு. ஐயா ஆமா நண்பா, என் ஆயுள் நண்பா, நீ இப்படி ஒரு இக்கட்ல எனக்கு உதவி செய்யறதுக்கு கடவுள் அனுப்பின ஒரு தூதமா இருக்க. ஆபத்துல உதவ தாண்ட நண்பன் இருக்க. ஆமா, நீ என்ன செய்யணும் சொல்லு. செத்துரு. செத்துரா? ஏய், செத்து போனோம்னா தான் நான் உங்ககிட்ட ஐடியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. பேங்க் மேனேஜர் விட்டா பால்காரன் விட்டாலும் அந்த ரவுடி ரங்கையனே போட்டு தள்ளாம போக மாட்டானே. நீ செத்து போறதுக்காக இப்படி பெரிய ஐடியா கொடுக்குறியா? முழுசா கேளுடா. என்ன? அதாவது நாளைக்கு அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னால நீ செத்த மாதிரியே நடிச்சிரு. செத்த மாதிரி நடிக்கணுமா? ஆமா. ஓ, அப்போ யார் வந்தாலும் இது கூட வரலையே ஐடியா. ஆமாடா, கேளு. யார் வந்தாலும் நான் பக்கத்துல இருந்தே அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அனுப்பி விட்டுறோம். அதுக்கப்புறம் காரணம் எப்படி வாங்குவாங்க? அது கரெக்ட் தான். நம்ம தப்பிச்சுக்கலாம். நீ என் கல்யாணத்துக்கு வரணும்ல, முக்கியமான ஆளாச்சு. உன்னை விட முடியுமா? கண்டிப்பா நான் விட மாட்டேன். சரியா? ரொம்ப சந்தோஷம். நாளை காலையில எத்தனை மணிக்கு? நாளை காலையில 10 மணிக்கு. 10 மணிக்கு நான் 9:30 மணிக்கு வரேன். வரேன். அப்பா நண்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்திருக்கு. இல்லன்னா எனக்கு தூக்கம் கூட வந்திருக்காது. நல்லா நடிக்கிற நடிப்புல நைட் முழுதும் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றேன். ஆமா, காலையில நீ வந்த உடனே உனக்கு முன்னாடி நடிச்சு காமிக்கிறேன். வந்த உடனே யாரெல்லாம் வருவாங்க? பேங்க் மேனேஜர், சரி, அப்புறம் பால்காரன், சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுடி ரங்கன். இவங்க 3 பேரும் உன் நடிப்பை பார்த்து அவங்க அடக்கத்துக்கான பைசா அவங்க கொடுத்துட்டு போகணும். அந்த அளவுக்கு நடிக்கணும். சரியா? இப்படி நண்பன் இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் நிறைய கடன் வாங்கலாம் போல இருக்கேன். எல்லா நேரமும் ஐடியா கொடுக்க மாட்டேன். எனக்கு இனிமே ஐடியா கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இன்னும் உனக்கு கொடுக்க முடியாது. நாளை காலையில் நான் 9:30 வரேன். சரிப்பா. ஆமா, இப்ப தூங்கு. நல்ல வேலை. நைட் உட்காந்து அவ்வளவும் பிராக்டிஸ் பண்ணிட வேண்டியதான், எப்படிலாம் சாகணும்னு. அப்பா, ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா மணி 8:45 ஆயிட்டு. 9 மணிக்கு வந்துடுவேன் சொன்ன நேரம் போகவே மாட்டேன். இப்போ அவன்கிட்ட எப்படியாவது நடிச்சு காமிக்கணும். ரஞ்சித் வந்துட்டாயா? வந்துட்டான். சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். உன்னை பார்த்தாலே தெரியுது, வயிறு பார்க்கும்போது தெரியுது. நான் நல்ல மூக்கு மூட்டை காலையிலே மட்டன் பிரியாணி மூக்கு மூட்டை விட்டுட்ட பாத்துக்க. அப்ப பாத்துக்க எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன்னு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மட்டன் பிரியாணி கடன் வாங்கி மட்டன் பிரியாணி தின்ட்டு அலையிறேன். உனக்கு நான் ஐடியா கொடுக்கணும். விளங்கும். சரி உட்காரு. நண்பன் ஆயிட்டிய, கல்யாணத்துக்கு வேற முக்கியமான ஆளு, மாப்பிள்ளை தோழன் நீ தானே. அதனால சரி, நடிக்க தெரியுங்களா? என்ன சாதாரணமான நினைச்சியா? விடிய உட்காந்து அதான் பிராக்டிஸே பண்ணேன். தூக்கம் வர வரைக்கும் அதான் பிராக்டிஸ். அதாவது இப்படின்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. செத்த பிறகு என்ன செய்வாங்க? மூடிடுவாங்கல்ல. ஆமா, முதல்ல மூடி வச்சு நம்ம 1/2 மணி நேரம் இருக்குல்ல, ஒரு பெட்ஷீட் வேணுமே. அந்த பக்கம் இருக்கும் பாரு. நம்ம வீட்டுல ஃபுல்லா சுத்தி அங்கங்க துணி கிழிஞ்ச துணியா தான் கிடக்கும். சரி, ஓ போத்திடுறேன். சரியா? அதுக்கப்புறம் ரெடின்னு சொல்லி அப்ப எப்படி நீ ஆக்ஷன் பண்றங்கறத பாப்போம். செத்து போன மாதிரி நடிக்கணும். கவலைப்படாத, நீ என்னை பார்த்து அசந்து போயிருவேன். அசரணும்ல. நல்ல மூடி விடு. ரஞ்சித், இப்போ நான் வந்து பார்க்க போறேன். ஓகே, பார்க்கலாமா? தாராளமா.
சரி போட்டேன் பண்ணது என் பொண்ணா பார்க்க வந்திருக்க உட்கார்ந்திருக்க ஸ்டைல பாரு. டேய் நடிக்கிறதுனா நான் இப்படி தானடா நான் நடிச்சிருக்கேன். அன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை போல நான் நடிக்கும் போது இப்படி தான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து மஞ்சள் தாயா நாட்டன் தாயா அப்படிலாம் வசனம் பேசுறேன். அப்புறம் வேற எப்படி நடிக்கிறது? நீ சரிப்பட்ட உண்டா இன்னைக்கு அவன் வரட்டும். மேனேஜர்லாம் வரட்டும். அந்த ரவுடி ரங்கப்ப வரட்டும். சொல்லுடா எப்படின்னு ஏதாவது. என்ன இதுக்குள்ள ஊழ விட்டாங்க? அது வேற ஒண்ணுல பக்கத்து வீட்டுல அது வந்து சைரன் நடிச்சிட்டு இருக்கு. நான் தான் உனக்கு தான் சங்க ஊதிட்டாங்களோ நினைச்சேன். சரி ஏய் மறுபடியும் நல்லா செத்த மாதிரி இருக்கணும். செத்த மாதிரியே அனுதாபம் வரணும். உன்னை பார்த்த உடனே ஒரு தடவை செத்து போனது இல்லையா? செத்து போனது என்னடா இது? பக்கத்து ஃபேக்டரியில. ஃபேக்டரியிலயா? ஆமா ஆமா எல்லாமே உண்மையில உனக்கும் எனக்கும் சங்கு தான் நினைக்கேன். ரஞ்சித் பார்க்கலாமா? தாராளமா. சரி இப்ப என்ன தெரியுமா, நேரம் ஆயிட்டே இருக்கனால சீக்கிரம் என்ன நானா சூப்பர்டா. பார்த்த உடனே மேனேஜர்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு நம்ம அடக்கத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்படி? ஆமா. சரியா? இப்படியே கரெக்டா இருக்கும். அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ ஆளுக்கு 50-50 பாதி பாதி. சரி சரி. எனக்கு கல்யாண செலவு நிறைய இருக்கு. யார்கிட்ட வாங்கன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன். சரி சரி ஆரம்பிக்கலாமா? ஓகே. மணி வேற ஆயிட்டு. பேங்க் மேனேஜர் சத்தங்க கேட்டா கேட்டா ஐயோ சீக்கிரம் மூடா. டேய் அவன் கதவை டபக்குன்னு திறந்து ஓடி வந்துருவான்டா. திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்துருவானே. ஏய் ரெடியா இருண்ணா? ரஞ்சித். ஹலோ மிஸ்டர் ரஞ்சித். ஐயோ ரஞ்சித் போய்டா. ஐயோ என் நண்பா வீட்டு கரெக்டா தான் வந்திருக்கேன். இப்படி சொல்லலாம். இந்த வீட்ல நான் அழுகுற சத்தம். நண்பா இப்படி போயிட்டேடா. ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ சார் என்ன நடக்குது? என்ன ரஞ்சித் எங்க? ஐயோ என் நண்பனை பத்தி தான் கேக்குறீங்க. ஐயோ சார் அவன் செத்து போயிட்டான் சார். என்னது? ரஞ்சித் செத்து போயிட்டாரா? ஆமா. நீ என்னங்க இப்படி திடீர்னு ரஞ்சித் செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க? ஏங்க நான் பேங்க்ல இருந்து வரேங்க. பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர்? ஐயோ எதுக்கு உங்களுக்கு? எது காசு கொடுக்கணுமா சார்? 10 லட்சம் 10 மணிக்கு கண்டிப்பா தந்துடுறேன்னு சொன்னா உங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் காலையில 8 மணிக்கு இந்த ரோட்ல கேசிபேட்டி ரோட்ல ஆடலூருக்கும் கேசிபேட்டிக்கும் ஓட்டமா ஓடி 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 பைசா கேட்டு அழிஞ்சா சார். ஆனா ஒரு பெரிய லாரி வந்து அவன் மேல மோதிட்டு சார். அவன் மோதின இடத்துல ஸ்பாட்ல அவுட் ஆயிட்டா சார். நீங்களே பாருங்க சார். ஐயோ என்ன சொல்லுங்க? ஐயோ கடவுளே இப்படி சொல்லாம ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உங்க வீட்டுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. 10 லட்சம் 10 நிமிஷத்துல போயிடுச்சு. ஏ நண்பா அப்படி போயிட்டு இவர் வேற போக மாட்டேங்காரு. ஐயோ நண்பா ஐயோ வாங்க சார் போயிட்டு வாங்க சார். அழுகாதீங்க. உங்களை பார்த்தா எனக்கு அழுக வருது. அடக்கத்துக்கு கூட காசு இல்ல சார். காசு கொடுத்துட்டு போங்க சார். ஐயோ போயிட்டாரு. சூப்பர். போயிட்டாரு. இப்படி ஒரு ஐடியா இல்லாம இருந்து பாரு. நடிப்பு இந்த கிரிங் கிரிங் சவுண்ட் கேட்க பாரு. அதுதான் அந்த பால்காரன் வண்டி. பால்காரனா? அவன் ஆள் வந்து கொஞ்சம் காத்தடிச்சா பறந்து போயிடும். அப்படிதான் இருப்பான். நீ அவன் பார்த்து பயந்துறத. சரி வந்துருவான். சீக்கிரம் வந்துருவான். சரியா? சரி சரி வரட்டும். பால்காரனா? இன்னைக்கு அவனுக்கு பால் ஊத்திடுவோம் நம்ம. கண்டிப்பா. எருவு மாடு மாதிரி இருக்கு. வா வா இன்னைக்கு 5000 நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஐயோ என்ன பத்த ராசா இப்படி போயிட்டியே. ஐயா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டியே. நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ ராசா ஏ ரஞ்சித் நம்ம 2 பேரும். ஹலோ இருங்க. என்னையா? யார் நீங்க? நீ ஐயா
நான் பால்காரையா நானே. ஐயோ பால்காரனா? ஆமா. எதுக்கியா வந்தங்க? 6 மாசமா காசு கொடுக்கல. எங்க அந்த ரஞ்சித்? யார் ரஞ்சித்தே தேடி வந்தா? ஐயோ உனக்கு காசு கொடுக்கணுமா? ஆமா. ஐயோ அந்த கதையை ஏன் கேக்குற? என்னாச்சு? என் நண்பன் ரஞ்சித் இருக்கானே, நீ நேத்து வந்து மிரட்டிட்டு போனியா அவனை? ஆமா. அவன் தான் உனக்கு காலையில காசு கொடுக்கணும்னு சொல்லி இந்த கேசிப்பட்டி ரோட்ல ஆடலூருக்கும் கேசிப்பட்டிக்கும் நடந்து அலைஞ்சானா. வர்ற வழியில ஒரு வண்டி உன்னை மாதிரி பால் வைக்கிற ஒரு பையன் வந்து பால் வண்டியில ஏத்திட்டு போயிட்டான்ப்பா. ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாயா. நம்ப மாட்டேப்பா. ஐயா நீயே பாரு, நண்பனை நீயே பாரு என்ன கோலத்துல. ஐயோ அட பாவி, பால்காரனுக்கே பால் ஊத்த வேண்டிய இருக்குமா? டேய் பால்காரா, ஏய் பால்காரா எந்திரடா, டேய் எந்திரடா பால்காரா, எந்திர 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 எந்திரடா. நான் ஒருத்தனுக்கே உப்பாரி வைக்க முடியாம கஷ்டப்பட்ட இவன் வேற எங்க வந்து. ஐயா உன் பைசா பாலோட பாலா போச்சே, உன் தண்ணியோட போச்சே. சரி போயிட்டா போ போ. ஏய் ரஞ்சித், சக்சஸ் சக்சஸ். அப்பாடா யப்பாடா, என்ன பெரிய ரங்க ரவுடி ரங்க. உன் கண்ணுல ரெண்டு கையை விட்டு விரல ஆத்தி விட்டு பார்த்தேன். கத்தப்படாத கேட்டு போறான். இப்போ நம்ம கடன்ல எவ்வளவு பேருக்கு? டேய் 10,05,000 ரூபாய் போயிட்டு. ஆமா 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 ஆமா. சரியா? இவங்கிட்ட வாங்கினது என்ன சும்மா ஒரு 2000 ரூபா தான். ஆமா, அதுக்கு வட்டி போட்டு ரொம்ப. டேய் அப்பா 2000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் வட்டியா? கபார் தட 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 சத்தம் கேட்கு பாரு. ரவுடி ரங்க எப்பவும் நடந்து வர மாட்டான், அவன் உருண்டு தான் வருவான். அதனால சத்தம் வித்தியாசமா கேக்கு. நான் உள்ள உட்காந்துக்கிறேன். ஏய் வந்துரும் வந்துரும். அடுத்து ஒரு ஆள் தானே, நான் சமாளிச்சுக்கோ. என்னடா இன்னைக்கு அவனுக்கு பணத்தை வாங்காம ராசா ரஞ்சித் சொல்லாம போயிட்டே. என்ன பத்த ராசா, நான் யார்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட போய் ஆள? ஐயோ உங்க வீட்டுல நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயா சவுண்ட் விட்டா உன் கழுத்தை வச்சுடுவேன். எதுக்கியா? இங்க யாரு என்ன பெத்த ராசா? உன்ன பெத்த ராசா யாருங்க எனக்கு சொல்லுங்க. எல்லா பெத்த ராசா யாருங்க? எல்லா செத்த வீட்லயும் அப்படிதான் அழுவாங்க ஐயா. எல்லா செத்த வீட்டா நீ எதுக்குடா அழுவுற? நீ எதுக்குற? இங்க ரஞ்சித்தங்க செத்து போயிட்டாயா? செத்த வீட்டுல ஆளாம என்னையா செய்வாங்க? போங்கயா. செத்து போயிட்டாயா என் நண்பன், என் உயிருக்கு உயிரான நண்பன் செத்து போயிட்டாயா. கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாயா, இப்படி அல்ப ஆயுசுல போயிட்டானயா. நான் என்ன சொல்லன்னு தெரியலையே. உன் நண்பன் தானே? உன் நண்பன் செத்து போயிட்டா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்கயா. யாரோட வீட்டுக்கு வந்து கத்தி பார்த்து முத என்ன கேட்ட? நீ யாருன்னு கேட்ட? யாருன்னு கேட்ட? நீ தான்டா. என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்கிற? நீ என்ன பார்த்தா? டேய் ஆ ஃப்ரெண்ட் தானே சார்? நான் கேட்க பார்த்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட் தானே நீ? சார் ஒரு நிமிஷம் இருக்கு. கேட்கத்து பார்த்து மூக்குல குத்திடுவேன். மூக்குல குத்திடுவேன். அவன் ஃப்ரெண்ட் தானே? நான் பேசணும் வேண்டாமா? அவன் ஃப்ரெண்ட் தானே? ஆமா சார். அவன் பட்ட கருத்தை நீ கொடு சார். அவன் பட்ட கருத்தை நீ கொடு சார். என்ன ஏது நடந்துச்சுன்னே கேட்க மாட்டேங்கல சார். என்ன நடந்தா எனக்கு தெரியாது. கத்தி எடுத்துட்டேன். ரத்தம் பார்க்காம நான் போனாக்கா என் பொண்டாட்டி வீட்டில் சேர்க்க மாட்டான். ஒன்று பணத்தை கொடு, இல்லை உன் சொட்ட தள்ளி ஒரு கொத்து கொத்துடுவேன். ரத்தத்தோட நான் வீட்டுக்கு போவேன். சீக்கிரம் பணத்தை கொடுக்குறியா? சார் நடந்த சம்பவத்தை கேளுங்க சார். சொல்லி தொலை, சீக்கிரம் தொலை. இப்படி செத்த வீட்டுல வந்து இப்படி அநியாயம் பண்ணதே. செத்த வீட்டுல உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா சார்? மனசாட்சி இருந்தா தான்டா நான் கேட்கணும். மனசாட்சி என் நண்பன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சோம். நான் அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கேன்னு கூப்பிட வந்தேன். சரி. காலையில வரும்போது இவன் ஏதோ ரவுடி ரங்கனுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடலூருக்கும் கேசிப்பட்டிக்கும் ரோட்ல நடந்து போயிட்டே. ஏன்டா ரோட்ல அவன் நடந்து போனா? ஏன் நடந்து போனா? சார் அருவா விட்டுறாதீங்க, ஆபத்து நிறைய வந்துடும். எனக்கு ஆபத்து இல்ல, எனக்கு சொன்னேன். பாத்துக்க. அவன் நடந்து போகும்போது உங்களே மாதிரி ஒருத்தன் தாடிக்காரன் லாரி ஓட்டிட்டு வந்தான். தாடிக்காரன்? ஆமா, லாரி ஓட்டு வந்தான். ஆமா சார். இந்த கேசிப்பட்டி ரோட்ல அது நான் நம்பணும். ஆமா சார். லாரி போறா ஒரு நாளைக்கு ஒரு பஸ் 2 பஸ் 3 பஸ் தான் வருது. லாரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு மாசத்துல ஒரு நாள் தான் வருது. அந்த மாசத்துக்கு ஒரு லாரி வர்ற லாரி தான் இன்னைக்கு வந்துட்டு சார்.
அதுல போடி பணம் கொடுக்கணுமேங்கிற டென்ஷன்ல அந்த லாரி பேல போய் மோதிட்டா சார். லாரிக்காரன் அப்படியே அவனை கொண்டுட்டு போயிட்டா சார். அவன் முகத்தை பாருங்க சார், நீங்களே பார்த்தா தெரியும் சார் அந்த பால்வடி முகத்தை. ஐயோ ரஞ்சித்து, இப்படி போயிட்டியாடா. நம்பிட்டேன். சரி, அவன் ஃப்ரெண்டு தானே நீ? ஆமா சார். பணம் நீ வந்து அவன் பட்ட 50,000 நீ கொடுக்கலனாக்கா ஒன்று இவனை நான் வெட்டுவேன், இல்லை ஒன்று வெட்டுவேன். 50,000 சார்? சார் நீங்க ஒரு 50,000 எனக்கு கொடுங்க சார். 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிக்கோங்க, அப்புறமா வாங்கிக்கோங்க. எனக்கு 50,000 தேவை. நீங்க இரு, நான் வந்து பேசிக்கிறேன். எனக்கு 50,000 கொடுக்கணும், ஓகேவா? உன் ஃப்ரெண்டு தானே செத்து போயிட்டான். ஆமா சார். இப்போ நான் ஒரே போட தப்பிச்சிட்டேன்ல சார். நான் செஞ்சது கரெக்டா? பாருங்க, என்னுடைய நண்பன் எனக்கு ஆலோசனை கொடுத்தான், அது கீழ்ப்படுங்க. நல்ல ஆலோசனையா அது? கெட்ட ஆலோசனை இல்ல. கெட்ட ஆலோசனை கொடுக்கிற நம்மளுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படிய